இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பணக்கார நாடு, இந்த நாட்டுல போய் வேலை செஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்க நாடு எது அப்படின்னு கேட்டா, நீங்க எந்த நாட சொல்லுவீங்க? கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, கத்தார் இந்த மாதிரிப்பட்ட பல நாடுகள் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அந்த இடத்துல டேய் அமெரிக்கா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பான்னு இப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு இருக்குல்ல வந்தாச்சு. அந்த ஒரு கண்ட்ரி தான் யூரோப்ல இருக்கக்கூடிய லக்சம்பர்க் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரி. இப்போ நீங்க உங்க போன் எடுத்து 2024 வேர்ல்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே கண்டிப்பா இந்த லக்சம்பர்க் கண்ட்ரியோட நேம் வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லக்சம்பர்க் அப்படிங்கிற இந்த கண்ட்ரியை ஏன் ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க அப்படிங்கறத தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாட பணக்கார நாடா இல்ல ஏழையான நாடா அப்படின்னு எதை வச்சு கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போனா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட பெர் கேபிட்டா இன்கம் வச்சுதான் கன்சிடர் பண்றாங்க. அதாவது தனிநபர் வருமானத்தை வச்சுதான் கன்சிடர் பண்றாங்க. இப்போ இங்க ஆவரேஜா லக்சம்பர்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கே 5000 இருந்து 7000 யூரோ வரைக்கும் வாங்குறாங்க. இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சத்துல இருந்து 6.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அப்ப இந்த கண்ட்ரி தான் அமெரிக்காவை விடைக்கும் அதிகமான சேலரி கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா இந்த லக்சம்பர்க்கை விடைக்கும் ஒரு கண்ட்ரி அதிகமான சேலரி கொடுக்குது, அதுதான் சுவிட்சர்லாந்து. இங்க 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்களாம். ஆனா என்னங்க நீங்க சுவிட்சர்லாந்துல தான் அதிகமா சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தானே பணக்கார நாடு, அவங்க கிட்ட தானே அதிகமான பணம் இருக்கு அப்படின்னு பார்க்க போனா அது கரெக்ட் தான். ஆனா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த மில்லியன் கணக்கான மக்களும் ஒரே அளவில் இந்த மாதிரி 6.5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஆனால் இந்த லக்சம்பர்க்ல முக்கால்வாசி மக்களுமே இந்த 4.5 லட்சத்துலேருந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே 10 வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 10 வீட்டில் ஒருத்தர் மில்லியனராக இருந்துட்டு இருக்காங்களாம். அதுக்கு முக்கிய காரணமே அங்க இருக்கக்கூடிய குறைவான பாப்புலேஷன் தான். இந்த லக்சம்பர்க்கே யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்னதான கண்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை விடைக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே சமயத்துல சென்னையில இருக்க பாப்புலேஷனை விடைக்கும் பல மடங்கு குறைவா இருக்கு. ஆனா இங்க வெறும் 6 லட்சம் பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இங்க பெர் கேபிட்டா இன்கம் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் இவங்க ரிச்சஸ்டான கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நாட்டுக்கு 4.5 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு காசு எங்கிருந்து வருது அப்படிங்கிறத இனி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரப் எமிரேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸஸ், ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வெல்த் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் இந்த நாடுகளுமே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரியில இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்த லக்சம்பர்க்ல என்னதான் கிடைக்கும், எதை வச்சுதான் இவங்க இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போனா அதுக்கு நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகணும். ஆரம்ப காலத்துல எல்லாம் இந்த நாடு ரோமன்ஸோட கட்டுப்பாடுல தான் இருந்துச்சு. ரோமன்ஸோட கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு அடியாளா இருந்துட்டு இருந்த சிக்ஃப்ரட் அப்படிங்கிற இவர் தான் இந்த ஒரு குட்டியோண்டு லேண்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட மொத்த மக்கள் தொகையுமே 2002-3000 மக்கள் தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த மக்கள் முழுக்க நம்பி இருந்தது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயத்தை தான். பயிர்களை பயிரிடுறது, கால்நடைகளை வளர்க்கறது, இதுதான் இவங்களோட மெயின் தொழிலாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ரோமானியர்கள் அடியாளு சிக்ஃப்ரட் இருக்காரு, இவர் அந்த மக்களோட நிலங்களை எல்லாம் கையப்படுத்தி அவரே வச்சுக்கிட்டாரு. அவர் வச்சிட்டு இருந்தது மட்டும் இல்லாம இந்த நிலத்துல நீ வாழணும் அப்படின்னா நீ குறிப்பிட்ட அளவு டாக்ஸ் எனக்கு தரணும், அதே மாதிரி இந்த இடத்துல நீ பயிர்களை பயிரிடணும் அப்படின்னா கூட அதுல விளையக்கூடிய பயிர்கள்ல பாதி நீ எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் ஊதியமே இல்லாம அவரோட நிலத்துல அவருக்காக போய் வேலை செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் பல ரூல்ஸை வச்சுட்டு இருந்தாரு. இதுல ஏதாவது நாம மீறணும், இல்ல வேலை செய்யல, இதுல ஏதாவது கொடுக்கல அப்படின்னா கடுமையான தண்டனைகளையும் அபராதத்தையும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கு பயந்தே லக்சம்பர்க்ல இருக்கக்கூடிய மக்கள் சிக்ஃப்ரட் என்ன வேலையை செய்ய சொல்றாரோ அதெல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. பிளான் போட்டது மாதிரி இந்த மக்களை வச்சு அந்த கோட்டையுமே அழகா கட்டி முடிச்சிடுறாரு. எப்போ இந்த கோட்டையை கட்டி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் ஒரே ஒரு கோட்டையில பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த நாடுக்கு மிகப்பெரிய ஆஃபரும் வந்துச்சு. ஒவ்வொரு நாடுமே இதை கைப்பற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு பக்கமா ரோமன்ஸ் கிட்ட இருந்து பிரான்ஸ் எடுத்துக்கிறாங்க, பிரான்ஸ் கிட்ட இருந்து டச்சுக்காரங்க எடுத்துக்கிறாங்க,
டச்சுக்காரங்க கிட்ட இருந்து ஜெர்மனிக்காரங்க எடுத்துக்கிறாங்க. சபா ஒரு நாட்டுக்கு எத்தனை பேர் போட்டி. கடைசியா ஒரு வழியா ஜெர்மனி கையில தான் இந்த நாடு வந்து போய் சேருது. எப்போ ஜெர்மனி கைக்கு இந்த நாடு வருதோ அப்பதான் இந்த நாட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. ஆனா இதே ஜெர்மனி தான் கடைசியில பெரிய ஆப்பையும் வச்சு விட்டாங்க. அது என்ன அப்படிங்கறத லேட்டரா பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாதடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெர்மனி வந்துட்டு இந்த நாடை கைப்பற்றும் போது அந்த நாட்டுக்கிட்ட சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதுல எல்லாம் பெரிய அளவு பொருளாதாரம் அப்படிங்கிறது இல்ல. தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை இருந்திருக்கு, ஜவுளி ஆலைகள் இருந்திருக்கு, காகித ஆலைகள் இருந்திருக்கு, மதுபான ஆலைகள் இருந்திருக்கு. மதுபானன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த லக்சம்பர்க்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல மொத்தம் 1746 வெரைட்டியான ஒயின் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களோட தாயகமா தான் இந்த லக்சம்பர்க் இருந்துட்டு இருந்துச்சு. ஜெர்மனிக்காரங்க பாக்குறாங்க இதுல எதுலயுமே பெரிய அளவுக்கு லாபம் வந்துட்டு லக்சம்பர்க்கு கிடைக்கல. ஸோ இவ்வளோ இயற்கை வளம் இருக்கே, இதுல இருந்து ஏதாவது பெனிஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு மும்மரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடினதுக்கு லக்சம்பர்க்கோட சவுத்தன் பார்க்ல ஒன்று கிடைக்குது. என்ன அப்படின்னா அயன் ஓர், அதாவது இரும்பு தாது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் மின்னட் அப்படிங்கிற அயன் ஓர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டிலேயே எது இருந்தாலும் இந்த ஸ்டீல் பாத்திரம் மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை பண்ணுறதுக்கு மெயினாக தேவை அயன் ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் அதர் சம் மினரல்ஸ். இவங்களுக்கு இங்கே அதிகமாக மின்னட் அயன் ஓர் இருக்கிறதுனால இதுலேயே அதிகமான ஸ்டீல் ப்ராடக்டை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை லக்சம்பர்க் தனியாக ஒன்றும் பண்ணலை, ஜெர்மனிக்காரங்க கூட டைப் வச்சு ஆர்பர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியே உருவாக்கி இந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் மூலமாவே பயங்கர லாபம் அப்படிங்கிறது லக்சம்பர்க்ல இருந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாமே பக்காவா நல்லா நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் எனக்குள்ளே வருவீங்களாடா அப்படின்னு வேர்ல்டு வாரம் வந்துடுச்சு. இதுலதான் ஜெர்மனிக்காரங்க லக்சம்பர்க்கு வச்சாங்க ஆப்பு. அதுலயும் குறிப்பா இந்த வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனியே லக்சம்பர்க்கை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டுது. ஏன்னா ஜெர்மனிக்கு லக்சம்பர்க்கை கைப்பற்றினாதான் அதுக்கப்புறமா பிரான்ஸ் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சென்டரான ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் ஜெர்மனி வந்துட்டு லக்சம்பர்க்கை அவங்க கைவசம் எடுக்க பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா யூகே வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இவங்களுக்கு இருந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்காரங்க கிட்ட 50,000 சோல்ஜர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வெறும் 425 சோல்ஜர்ஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் அவங்களோட சோல்ஜர்ஸை கொடுத்து இங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதோட முடிவுல பாத்தீங்க அப்படின்னா 1-2 இல்ல மொத்தமா 5100 சோல்ஜர்ஸ் வந்துட்டு இந்த லக்சம்பர்க்லயே இறந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 5100 சோல்ஜர்ஸுக்கும் 50 ஏக்கர் நிலப்பரப்புல அவங்களுக்கான மரியாதையை இந்த லக்சம்பர்க் கண்ட்ரி வந்து செலுத்திட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் லக்சம்பர்க் வந்துட்டு தனியா ஒரு நாடா மாறுது. அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அவங்களோட நாடு வந்து அவங்களோட பவருக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ரொம்பவே டவுன் ஆகியிருக்கு. அதோட நாட்டோட எக்கனாமியுமே டவுன்ஃபால் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா லக்சம்பர்க்கோட கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கிளியர் டிசிஷனுக்கு வராங்க. என்ன அப்படின்னா இந்த மின்னட்டை யாருமே வெட்டி எடுக்கக்கூடாது. இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஒரு ரிச்சஸ்டான கண்ட்ரி, ஆனால் அந்த கண்ட்ரில தான் அதிகமான இயற்கை வளம் இருக்குது அப்படின்னா அது இந்த கண்ட்ரியாக தான் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த நாட்டில் வெறும் 11% மட்டும்தாங்க நகரமயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது சிட்டி மாதிரி டெவலப் ஆகியிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 36% வந்துட்டு காடுகளாட்டும் 53% வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயுமே 6% தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இயற்கை வளம் நிறைந்த ஒரு நாடாக தான் இந்த லக்சம்பர்க் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸும் வச்சு பார்த்துட்டாங்க, பெரிய பெரிய ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சு பார்த்துட்டாங்க. பட் கால் வைக்கிற இடையெல்லாம் கண்ணி வெடி மாதிரி ஒவ்வொன்றும் பூச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ எப்படிதான் இவங்க இவ்வளோ ரிச்சஸ்டான கண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பேங்க்ஸ். வில்லியம் III அப்படிங்கிற இவர் தான் முதலா லக்சம்பர்க்ல ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்றாரு. அதோட பேர் வந்துட்டு ஸ்பியர்கீஸ். இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை மட்டும் இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த பேங்க் வந்துட்டு ஆரம்ப காலத்துல செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபாரினர்ஸும் நீங்க இங்க வந்துட்டு டெபாசிட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன 7 வருஷத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 9 கோடி டெபாசிட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா 50 வருஷத்திலேயே 9 பில்லியன் மணி வந்துட்டு இங்கே வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக இந்த 9 பில்லியனும் ட்ரில்லியனாக மாற ஆரம்பிக்குது. 1800களில் ஒரே ஒரு பேங்காக தொடங்கினாங்க. இன்னைக்கு அந்த பேங்க் 50 பிரான்ச்சஸாக லக்சம்பர்க்ல இருந்துட்டு இருக்கு. இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா 119க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் பேங்க்ஸோட ஹோம் டவுனாக இது இருந்துட்டு இருக்கு.
சரி இவங்க இதில் வரக்கூடிய காசை வச்சு ஏதாச்சும் மக்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனால் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் லக்சம்பர்க் போனீங்க அப்படின்னா அங்கே எல்லா இடத்தையுமே ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே டிரான்ஸ்போர்ட் இலவசம். பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், இதெல்லாமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் அமேசான், பெப்சிகோ, ஸ்கைப், மைக்ரோசாஃப்ட், பேபால், ஐடியூன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிஸோட யூரோப் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த லக்சம்பர்க்ல அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 காரணம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு யூரோப்போட ஒரு சென்டராக இந்த இடம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பேங்க்ல லோன் எடுக்கணும் அப்படின்னா சிபில் ஸ்கோர் வச்சு நம்மளுக்கு லோன் தருவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்களோட கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அவங்களோட கம்பெனி இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ஆவரேஜாக ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தென் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ட்ரியில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியாவில் ரிச்சான ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.